தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அவனை கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்கிறது எல்லாம் நடந்துருச்சு. அவனை கொல்லுவதற்கு யாருக்குமே கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கல. ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமா எழும்பின போதிலும் கர்த்தர் அவனுடைய கையிலிருந்து அவனை அழகாய் கர்த்தர் மறைத்தார். ரொம்ப ஆச்சரியமா நடத்தினாரு. ஆனா ஒரே ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உப்பரிகைக்கு போறான் பாருங்களேன். அங்க போய் நின்று ஜன்னல் வழியாய் பார்க்கிறான். ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே தன்னுடைய கண்களுடைய இச்சையினால விழுகிறான். அந்த ஒரே ஒரு விழுக அவனுடைய குடும்பத்துல அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சமாதானமே இல்லாம முடிவாய் மாறிடுச்சு. அவனுடைய பிள்ளைகள் அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். அவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தன்னுடைய சரீர இச்சையினாலே மரணத்தை எதிர்நோக்கினார்கள். அவனுடைய கடைசி காலம் தன்னுடைய பிள்ளைகளால அவன் ரொம்ப மனசங்கடப்பட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய கண்களினால அவன் ஒரு இச்சைக்கு ஒப்பு கொடுத்ததுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி. அன்பு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமா கவனி. உன்னுடைய கண்ணை நீ கரெக்டா பாத்துக்கலனா, உன்னுடைய கண்ணோட நீ உடன்படிக்கை பண்ணலனா, உன்னுடைய கண் சொல்லுகிறது எல்லாத்தையுமே நீ கேட்பாய், உன்னுடைய கண்ணனுடைய பார்வையிலே நீ அசுத்தத்தை பார்ப்பாயானால் நான் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒண்ணும் இல்லாம போயிருப்பா. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கிற அந்த காட்சிகள் உன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிரும். நீங்க கண்ணுல பாக்குறத மறந்துருவோம் நீங்க நினைக்கிறீங்க. ஒரு பிக்சரை நம்முடைய கண்ணுல பார்த்து அந்த கண்ணுல பார்த்த அடுத்த நிமிஷத்துல நம்முடைய இருதயத்திலையும் மனசுலையும் அதை யோசிக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கண்ணுல பார்க்கிற ஒரு பிக்சர், கண்ணுல பார்க்கிற ஒரு காட்சி மரணம் வரைக்கும் திரும்ப ஒரு டைம் நினைச்சா அந்த 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 பிக்சர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்குமாமா. அத ஒரு மனுஷனால தன்னுடைய கண்களினாலே பார்க்கிற ஒன்றை அவ்வளவு சீக்கிரமா அவனால அழிக்கவே முடியாதாமா. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறதெல்லாம் ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கும். ஒரு நாள் காரணமே இல்லாம உன்னை புடிச்சு பாவத்துல தள்ளிரும். ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் கண்களை காத்து கொள்ள உதவி செய்யும். உன் கண்ணுனால பசங்களை தேவையில்லாம பாத்திரக்கூடாது, பிள்ளைகளை பாத்திரக்கூடாது.